கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நாம் தேவனை அறிவதற்காக வாஞ்சிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். உலக காரியத்தில் அறிய ஆவலாய் இருக்கிறோம். ஆண்டவர் காரியத்தை அறிவதற்கு நாம் யோசிக்கிறோம். அவரை அறிவதே இந்த உலகத்தில் சிறந்த அறிவு. அவரை அறியும் போது நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதனால் வேதத்தை அதிகமாக தியானிக்கின்ற அனுபவத்தில் செல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவத்திலே அன்பு கொள்வதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பவுல் தனக்குள் தேவனை அறிந்தபடியினாலே அறிந்தவரை நமக்கு அறிவிக்கிறார். எப்படி என்று அவர் அறிவிக்கிறாராம்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய விருப்பம் அல்ல, நாம் செல்லவில்லை. தேவனே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம். அவரால் அழைக்கப்பட்டபடியினாலே நம் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் அவராகவே இருக்கிறார். நிச்சயமாகவே அதனால்தான் வேதத்தில் பார்க்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனை உரிமை பாராட்டுவதை பார்க்க முடியும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்று அவரை அறிந்து சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நம்மை அவருடைய தீர்மானத்தின்படி அடைத்திருக்கிறபடினாலே சகலவிதமான நன்மையும் அவர் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தீர்மானத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாகவே நம் வாழ்க்கையை உயர்த்துவார் என்கிற அந்த மேலான நம்பிக்கை, ஆழமான விசுவாசம் நம் வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். நிச்சயமாகவே நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை உயர்த்த அழைத்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே அவருடைய அழைப்பை புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழ நம்ம ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே நம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறபடினாலே அழைப்புக்கு ஏற்ற ஒரு பக்குவம் நம் வாழ்க்கையில் வரும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயலாய் மாறியே, தேவசாயலாய் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்போமே. காலத்தும் கர்த்தரே சுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழோ என்னிடையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தரே சுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டோம். அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்தவர், அன்றைக்கு மோசேயை அழைத்தவர், அன்றைக்கு யோசுவாவை அழைத்தவர், இன்றைக்கு அவருடைய தீர்மானத்தின்படியே அழைத்தபடினால் முடிவு மட்டும் அவர் காக்க வல்லவராய் இருப்பதை நினைத்து தேவனோடு இணைந்து வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய தீர்மானத்தின்படி எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்த போதிலும் கூட எங்களை அழைத்தபடினால் உமக்கு நன்றி. அழைப்புக்கேற்ற பாத்திரவான்களை எங்களை மாற்றுங்க. அழைப்புக்கு ஏற்று தகுதியுள்ள மக்களாய் எங்களை மாற்றுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.